சாப்டரோட ஸ்டார்டிங்ல வாய்ஸ் கிளான் லீடரும் துரதிர்ஷ்டத்துக்கு மேல துரதிர்ஷ்டமா நடந்துட்டு இருக்கு. பிரேக்கிங் கிளானை பத்தி பொய்யான வதந்திகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறம் கிளான் லீடர் வேற பணத்தை அதிகமா எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வர நிதியும் ஒழுங்கா வர மாட்டேங்குது. பத்தாவது வரைக்கும் இந்த ஹவாங்கரா கிளான் வேற நியூ கார்ட்ஸ் கிட்ட வந்து பொய்யான வதந்திகளை பரப்பி விடுறானுங்க. அதையும் நம்பி சில கார்ட்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இவ்வளவு பிரச்சனையும் நான் மட்டும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா தியன்மு ஹைடோட்டுக்கு போனேன் என்னோட கிளான் லீடர் வந்து திரும்பி வருவாரா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவர் திரும்பி வருவாருன்னு நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட நேரத்துல தான் நான் என்னை கட்டுப்படுத்திக்கணும். பலவீனம் அடையக்கூடாது, உடஞ்சி போகக்கூடாது. ஏன்னா நான் இப்போதான் என்னோட கிளான் லீடருக்கு பக்கபலமா இருக்கணும். ஏன்னா நான் எந்த நேரத்துலயும் சாகர நிலைமையிலே தான் இருந்தேன். அப்போ வந்து அவரு தான் என்னை காப்பாத்தினாரு. அதுக்காக நான் என்னோட உயிரை கொடுத்தாச்சு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே வெளியே இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட இவரும் என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டோர் ஓப்பன் பண்ணி வந்துட்டு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தா அங்க வந்து இவரும் ஷாக் ஆகுறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க மொத்த காட்சி அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் பண்ணது யாருன்னா இவன் தான். இவன் பேர் வந்து எக்சில். இவன் வந்து ஹவாங் ரேக் கிளானோட ஒரு பிரான்ச்சோட ஒரு வாய்ஸ் கிளான் லீடர். அதாவது ஹவாங் ரேக் கிளான்ல பல கிளைகள் இருக்கும், பல பிரான்ச்சஸ் இருக்கும். அதுல இருக்க ஒரு பிரான்ச்சோட வாய்ஸ் கிளான் லீடர் தான் இந்த எக்சில். இப்போ இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து 29th எபிசோட்ல இவனோட ஒரு கையை வெட்டியிருப்பான். அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் நம்ம ஹீரோவை தேடி இவன் இங்க வந்திருக்கான். இதை பார்த்த கிளியர் கிளவுட் ஃபேக்ஷன் லீடர் நோடே இவங்க வந்து யாரா நீ பாஸ்டர்ட், உன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்து அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்ட இவனும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே டிமான் ஹிட் யூஜினூன் வெளியே வா, வெளியே வந்து என்னோட காலில் விழுந்து முட்டி போடு, அப்படி பண்ணனா நான் உன்னை மட்டும் சாகடிப்பேன் அப்படின்னு அவனும் சொல்றான். இதை கேட்ட வாய்ஸ் கிளான் லீடரும் என்ன டிமான் ஹிட்டா, என் கிளான் லீடரை பத்தி அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு தெரியும், ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் இவரும் எவ்ரி ஒன் ரைஸ் யுவர் ஷார்ட்ஸ் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதை கேட்ட எல்லாருமே அவங்க ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து இவனுக்கு ரெண்டு பேரும் இலக்காரமா சிரிச்சுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து நம்மளோட வாய்ஸ் கிளான் லீடரும் சரி இப்போ இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்காங்களா, இல்லையே இந்த நாய் வந்து மற்ற நாய்ங்க இல்லாம வராதே, இது கோழையாச்சே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமா சாக்காக்குறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க வந்து ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா என் டிசபிள் மேல சோட ரைஸ் பண்றதுக்கு யாருக்கு தைரியம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அதை சொன்னவரும் நடந்து வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்மளோட வாய்ஸ் கிளான் லீடரே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. டேம் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கிழவன் தான் மவுண்ட் ஹுவாசெட்டோட எல்டர், அதாவது த மாஸ்டர்ஸ் ஆஃப் மவுண்ட் ஹுவாசெட் அப்படின்னு வாய்ஸ் கிளான் லீடர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த கிழவன் பேர் வந்து மாஸ்டர் சுங் சு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ஹவாங்கரா கிளானோட மெயின் பிரான்ச் இருக்கு பாத்தீங்களா, அதோட எல்டர் தான் இவன். இந்த கிழவன் என்ன சொல்றான்னா நான் உங்களை வார்ன் பண்றேன், ஒழுங்கா சோட வித்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வாய்ஸ் கிளான் லீடரும் இது வந்து ஒரு டிசாஸ்டர், இவனே இந்த பிரச்சனையில தள்ளிடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே எங்க எல்லைக்குள்ள எங்களை கேட்காம எங்களோட பாதுகாப்பு வாயிலேயே உடச்சிட்டு வந்தவங்க பேச்சை நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு இவரும் கேட்கிறாரு. அதை கேட்ட இன்னொருத்தனும் அட இன்னும் ஒரு அரகண்டான்னு கிழவன், நீ இவ்வளவு தெனவாட்டா பேசிட்டு இருக்குன்னா உன் முன்னாடி நிக்கிறது யாரு அப்படின்னு உனக்கு இன்னும் தெரியல போல அப்படின்னு இவனை சொல்றான். இவன் பேர் வந்து சாங் ஹேக். இவன் வந்து டிசபிள் பிரதர் ஆஃப் டூ எக்சில். அதாவது நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இப்போ வந்திருக்கான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனோட சொந்த பிரதர் தான் இவன். இப்போ இவன் என்ன சொல்றான்னா என் பிரதரோட கையே வெட்டின அப்புறம் நான் இதை பார்த்துட்டு அப்படியே சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட வாய்ஸ் கிளான் லீடர் என்ன யோசிக்கிறாருன்னா மாஸ்டர் சுங்சுவோட டைரக்ட் டிசபிள் தான் இந்த சோங் ஹேக். சோங் கிளான்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிசபிள்ஸ்லயே திறமைசாலினா இவன் தான். ஆனா ஒரு சாதாரண பிரான்ச் டிசபிளுக்காக ஈல்டரே செயல்படுவாரு அப்படின்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்படியே இருந்தாலும் இவனுக்கு ஃபியூச்சர் லீடரா ஆகிறதுக்கான எண்ணம் வந்து இவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் இட்டு போறதுனால அவனுக்கு என்ன ஆக போகுது, எனக்கு தெரிஞ்சு எங்களோட கிளான் அவன் அழிச்சா அவனுக்கு அதிகமான பணமும் ஃபியூச்சர் கிளான் லீடர் நீ தான், அதாவது அடுத்த கிளான் லீடர் நீ தான் அப்படின்றதுக்கான வாக்குறுதியை அளிச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கிளை எல்டரும் அவன் வந்து என்னோட டிசபிளோட கையே வெட்டியிருக்கான், அப்படி இருக்கும்போது நான் இங்க வராம இருக்க முடியுமா அப்படின்னு இவரும் சொல்றாரு. அதை கேட்ட உடனே வாய்ஸ் கிளான் லீடரும் நீங்க பேசுறது வந்து ரொம்ப தப்பா இருக்கு, எங்க கிளான் லீடரை நீங்க எங்க முன்னாடியே டிமானிக் ஹெட் அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் நாங்க கேட்டு சும்மா இருக்கணுமா, சரி இவ்வளவு பேசுறீங்களே அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கிளான் லீடரும் கேட்கிறாரு. இதை கேட்ட எல்டரும் கண்டிப்பா டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல வந்து வாய்ஸ் கிளான் லீடரே அட்டாக் பண்ண வராரு. ஆனா வாய்ஸ் கிளான் லீடரும் ஒரு பண்ண வந்து அட்டாக் ஜஸ்ட் மிஸ்ல லாஸ்டா பிளாக் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஃபேக்ஷன் லீடரும் வாய்ஸ் கிளான் லீடர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த சோங் ஹேக்கும் அவங்க பிரச்சனை இல்லை, நீங்க தலையிடாதீங்க, அப்படி எதனா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்தை விட்டு அசைஞ்சா கூட
அவங்க உயிர் இங்க இருக்காது அப்படின்னு அவனும் சொல்றான். இதை கேட்ட ஃபேக்ஷன் லீடரும் இந்த பாஸ்டர்ட அப்படின்னு சொல்லி காண்டாகிறாரு. அதுக்கப்புறம் வைஸ் ஃபேக்ஷன் லீடரும் டேய் ஆம்பளையா இருந்தா சிங்கிள்ஸ் வாடா அப்படின்னு சொல்லி சோங் ஹேக்கை ஒரு ஒன்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட வைஸ் கிளான் லீடரும் எல்லாரும் பின்னாடி போங்க, நீங்க யாருன்னா இப்ப முன்னாடி வந்தீங்கன்னா உங்களை இவங்க கொன்றுவாங்க, அதை நான் சுத்தமா விரும்பல, அதனால இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு வைஸ் கிளான் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த எல்டர் வேற பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் வைஸ் கிளான் லீடர் எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த எல்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ உண்மையாவே ஒரு ஃபுலிஷ் தான் போல. ஏன்னா நான் இங்க வந்த உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்னா உன்னோட மாஸ்டரை நீங்க கூட்டின்னு வந்துருக்கணும். ஆனா நீ அதை பண்ணாம த கிரேட் மவுண்ட் வாசட்டோட எல்டர் கூடவே, அதாவது எல்டரே எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க. இந்த அற்பமான கமிஷன் கிளான்ல உன்ன மாதிரிலாம் ஒரு சோல்ஜர் இருக்கானா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதை கேட்ட வைஸ் கிளான் லீடரும் உன்னோட அரகன்ஸ் எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. இதை கேட்ட எல்டரும் கியோசியும் டீமன்ஸையும் அழிக்கிறது தான் இந்த யூனியனோட மிஷன், அது இன்னும் முடியல, அதனால நீ சாக விரும்பலன்னா உன்னோட மாஸ்டர் யூஜின் உன்னை உடனே இங்க வர சொல்லு. அதுக்கு வைஸ் கிளான் லீடரும் இல்ல என்னோட மாஸ்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர் உன்னை பாக்குறதுக்கு நீ அவ்வளவு ஒர்த் இல்ல, அதனால இது எல்லாத்தையும் நீங்க இங்கே நிறுத்திட்டு திரும்பி போங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. இதை கேட்ட எல்டரும் அவங்களோட இடம் எதுன்னு தெரியாம திமிரா இருக்கவங்களுக்குலாம் அடிதான் ஒரு சரியான மருந்து, இனி நான் உன்னோட மொத்த திமிரியும் அடக்குறேன், ஸ்பைரலிங் லூனர் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் யூஸ் பண்ணி வைஸ் கிளான் லீடர் அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக் வைஸ் கிளான் லீடரை டைரக்டா அட்டாக் பண்ணுது. அதனால அவருக்கு செம டேமேஜ். அதுக்கப்புறம் வைஸ் கிளான் லீடருக்கும் எல்டருக்கும் நடுவில் நடந்த பேட்டல்ல கடைசியா வைஸ் கிளான் லீடர் தோத்து போறாரு. அதுக்கப்புறம் வைஸ் கிளான் லீடர் கழுத்துல கத்தியை வச்சுட்டு எல்டரும் இதை நான் உங்ககிட்ட கடைசி ஒரு வாட்டி கேட்குறேன், நீ சாக விரும்பலன்னா உன்னோட மாஸ்டரை நீங்க ஒழுங்கா வர சொல்லு, அப்படி இல்லைன்னா உன்னோட மாஸ்டர் எங்க இருக்கானாச்சு சொல்லு. அதுக்கு வாய்ஸ் கிளான் லீடரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு கில்மி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, எனக்கும் வேற வழியில போல, உன்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு தெரியுமா, வேற யாரும் இல்லை உன்னோட மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நம்ம வாய்ஸ் கிளான் லீடரை சாகடிக்க வரும்போது வாய்ஸ் கிளான் லீடரும் நான் இப்போ சாக போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னடா நான் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முடிச்சா நம்ம ஹீரோ எல்டரோட சோட பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து வாய்ஸ் கிளான் லீடரும் கிளான் லீடர் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.